இனி வெளிச்சம் பகுதியில் நிறைவாக வெயிலா மழையா தொகுப்பை நமக்காக வழங்கவிருக்கிறார் வானிலை அறிவிப்பாளர் வர்ஷினி. தற்போது கிடைத்துள்ள செயற்கைக்கோள் புகைப்படங்களின்படி தமிழ்நாட்டின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் வானம் வேகமாக நகரும் மேகங்களை கொண்டிருக்கும். அதே சமயம் தெற்கு கேரளாவில் வானம் அதிக மேகமூட்டமாக இருக்கும். தமிழகம் மற்றும் கேரளாவின் மற்ற பகுதிகளில் வானம் குறைந்த அளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஆந்திரா மற்றும் கர்நாடகாவின் ஓரிரு இடங்களில் மேகங்கள் காணப்படும். அடுத்ததாக காற்றின் திசையை குறித்து பார்க்கலாம். குறைந்த காற்றழுத்த பகுதி தென் தமிழகம் மற்றும் இலங்கையை நோக்கி நகர்ந்துள்ளது. வடகிழக்கு திசையிலிருந்து வீசும் இந்த காற்று தமிழகம் மற்றும் கேரளாவை நோக்கி வீசக்கூடும். ஆந்திரா மற்றும் கர்நாடகாவில் ஈரப்பதம் உள்ள காற்று கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும். தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதிகளில் நல்ல மழை தொடரக்கூடும். டிசம்பர் முதல் வாரத்திற்கு பிறகு மழையின் அளவு குறையும். ஆனால் கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் நல்ல மழை தொடர்ந்து பெய்யும். கேரளாவில் பறவை காய்ச்சல் அதிகம் பரவியுள்ளதால் தமிழ்நாட்டில் பறவை காய்ச்சல் பரவாமல் இருக்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து தமிழகத்தின் தட்பவெப்பநிலையை தற்போது காணலாம். வட தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலை சராசரி அளவிற்கு மேல் 2 டிகிரி முதல் 4 டிகிரி வரை உயர்ந்து காணப்படும். தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளில் சராசரி அளவை ஒட்டி காணப்படும். சென்னையை பொறுத்தவரை மிதமான வெப்பநிலையுடன் வானம் குறைந்த அளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்சமாக 29 டிகிரியும் குறைந்தபட்சமாக 24 டிகிரியுமாக வெப்பநிலை இருக்கும். திருச்சியில் 28 டிகிரி மற்றும் 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும். மதுரையில் 29 டிகிரி அதிக அளவாக வெப்பநிலை இருக்கும். திருநெல்வேலியில் 29 டிகிரி மற்றும் 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை காணப்படும். கர்நாடகாவின் உட்பகுதிகளிலும் ஆந்திராவிலும் மகாராஷ்டிராவின் சில பகுதிகளிலும் கிழக்கு இந்தியாவிலும் சராசரி வெப்பநிலையை விட 2 முதல் 4 டிகிரி வரை குறைந்து காணப்படும். பஞ்சாப், ஹரியானா, டெல்லி மற்றும் மேற்கு உத்தரப்பிரதேசத்திலும் குறைந்தபட்ச வெப்பநிலை சற்று உயர்ந்து காணப்படும். மும்பையை பொறுத்தவரை வெப்பநிலை உயர்ந்து 34 டிகிரியாக இருக்கும். அங்கு காலை பொழுதில் இதமான காற்று வீசும். டெல்லியில் 28 டிகிரியாக வெப்பநிலை காணப்படும் மற்றும் குறைந்தபட்சமாக 11 டிகிரியாக காணப்படும். இங்கு வானம் தெளிவாக இருக்கும். கொல்கத்தாவில் 30 டிகிரி மற்றும் 14 டிகிரியாக வெப்பநிலை இருக்கும். பெங்களூருவில் 27 டிகிரி வெப்பநிலை காணப்படும். கொழும்புவில் 29 டிகிரி மற்றும் 23 டிகிரியாக வெப்பநிலை இருக்கும். 2014ஆம் ஆண்டு அதிகமான வெப்பமானது காற்றில் அதிக அளவில் கார்பன் கலப்பதினால் உலக தட்பவெப்பநிலையில் மாற்றம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து சர்வதேச நாடுகளின் தட்பவெப்பநிலை குறித்து பார்ப்போம். லாஸ் ஏஞ்சல்ஸில் 14 முதல் 20 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை இருக்கும். வாஷிங்டன் டிசியில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அங்கு குறைந்தபட்சமாக 3 டிகிரியும் அதிகபட்சமாக 17 டிகிரி செல்சியஸுமாக வெப்பநிலை பதிவாகும். நியூயார்க்கில் குறைந்தபட்ச வெப்பநிலை 1 டிகிரியாகவும் அதிகபட்சம் 13 டிகிரியாகவும் இருக்கும். இங்கு உறை பனி இருக்கும். டொரண்டோவில் உறைகின்ற பனியுடன் குறைந்தபட்ச வெப்பநிலை -2 டிகிரியாக இருக்கும். அடுத்ததாக ஆஸ்லோவில் 0 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக -2 டிகிரி செல்சியஸாகவும் வெப்பம் நிலவும். லண்டனை பொறுத்தவரை குளிர்ந்த வானிலையே நிலவும். அங்கு அதிகபட்சமாக 11 டிகிரியாகவும் குறைந்தபட்சமாக 6 டிகிரியாகவும் இருக்கும். பாரிஸில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். 2 முதல் 7 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் குளிர்ந்த வானிலை நிலவும். ரோமில் மிதமான வானிலையே காணப்படும். அங்கு அதிகபட்சமாக 18 டிகிரியும் குறைந்தபட்சமாக 10 டிகிரியாக வெப்பநிலை இருக்கும். ரியாத்தில் மிதமான வெப்பநிலை காணப்படும். இங்கு 12 முதல் 17 டிகிரியாக வெப்பநிலை இருக்கும். இத்துடன் வானிலை செய்திகள் முடிவடைகின்றன. நன்றி.